ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஆகஸ்ட் 7 அப்போ என்னென்ன அப்டேட்ஸ் நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு விட்ராவல் ரெக்வஸ்ட் வந்து நேற்று நைட்டோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அதாவது 6th நைட்டோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தபடியாக அடுத்த விட்ராவல் எப்போ தரேன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, இனி நம்ம வந்து ப்ரைவேட் கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மந்த் ஒரு 30 டேஸ் காட்ட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு தான் அடுத்த விட்ராவலாக கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பிளாக் ஆன ஐடிஸ், அப்புறம் சஸ்பெண்ட் ஆன ஐடிஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து வேலெட் 0 ஆகுமா, இது ஒரு டவுட் இருந்தது. அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யாரெல்லாம் வந்து அதாவது 7th அன்னைக்கு மார்னிங் வரைக்கும் யாரெல்லாம் எஸ்பிஓக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிருந்தாங்களோ, இது மாதிரி ஐடி வந்து என்னோடய பிளாக்கில் இருக்குது, சஸ்பெண்டில் இருக்குதுன்னு அனுப்பிச்சாங்களோ, அவங்களதெல்லாம் வந்து வேலெட் 0 ஆகாதாம்மா. மித்தபடி மீதி எல்லாத்தோட வேலெட்டும் 0 ஆயிரும். இந்த மெயில் அனுப்பிச்சங்கிறது மட்டும் ப்ராசஸ் பண்ணுவாங்களாமா, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குமாமா. எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு ஐடிஸ் எல்லாம் அன்பிளாக் பண்ண மாட்டாங்க. சஸ்பெண்ட் பிளாக்லேயே தான் இருக்கும். அதே மாதிரி வித்ரா ப்ராசஸும் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் இப்போ இந்த ப்ரொமோஷன் டீம், சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வித்ரா ப்ராசஸ் முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்தபடியாக பிளாக்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து வித்ரா போடுவாங்களாமா. அப்புறம் மெயினாக இம்பார்ட்டன்ட் திங் எதை பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா, பிடிஓ ஆஃபீஸர் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது இன்றைக்கி நைட்டு நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ தான் நைட்லலாம் வீடியோ போடுறேன். ஸோ அதை இப்போ பார்க்குறீங்க. கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் வச்சுருங்க. அதாவது யாரெல்லாம் வந்து பிடிஓ ஆஃபீஸர்ஸாக போகலாம்னா என்ன க்ரைட்டீரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 500 மெம்பர்ஸை சூஸ் பண்ண போகிறாங்களாமா. இந்த கவுண்ட் வந்து இப்போ இன்றைக்கி நைட் எடுக்கிறதுல பத்தலைன்னா மறுபடியும் ஃப்யூச்சரில் எடுக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு யூஸ் ஆகலாம். இதுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டினா, ஃபஸ்ட்டு நீங்கள் மினிமம் ஒரு 10 பேராவது கவுண்ட்டு தந்திருக்கணும். அதுக்கப்புறம் அதிகபட்சம் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்தது வந்து என்ன க்ரைட்டீரியானா, அப்புறம் இந்த இப்போ சஸ்பெண்டில் இருக்கிறீங்கனால இது இந்த எஸ்பிஓ பிடிஓ ஆஃபீஸருக்கு வந்து அப்படி அப்ளை பண்ண முடியாதாம்மா. அப்புறம் அவங்க ஆக்குபேஷன் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்கள் இமெயிலும் எஸ்பிஓட ரெஜிஸ்டர்டு மெயிலும் வந்து ஒன்றாவே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உங்கள் ரெஜிஸ்டர்டு எஸ்பிஓ இமெயிலிருந்து தான் வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 to 5 ஹவர்ஸ் மினிமம் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுறது வந்து டைமிங் ரேஞ்ச் வந்து நீங்கள் காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 9 மணிக்குள்ளே நீங்கள் மினிமம் 3 மணி நேரம், அதிகபட்சம் 5 மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கிறீங்க மட்டும்தான் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணணும். ஒரு வேளை நீங்கள் இந்த க்ரைட்டீரியாவிலலாம் வராமல் இல்லாட்டி சும்மா கீழே ஏதாவது மெயில் அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஐடி வந்து அன்பிளாக் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லாக யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாக்குள்ளே வரீங்களோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆஃபீஸில் லைவ் மீட்டிங் வைக்கிறப்பெல்லாம் வந்து ஆஃபீஸில் வந்து அட்டன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குமாம்மா. 2 to 3 மீட்டிங்ஸ் யாரெல்லாம் வர முடியலையோ அவங்களெல்லாம் வந்து டைரெக்டாக போஸ்டிங் விட்டு தூக்கிடுவாங்களாம்மா. இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் எத்தனை நாளைக்கு ஒர்க்காக இருக்கும்னா, மந்த்லி ஒன்ஸ் இருக்குமாம்மா மினிமம். அதாவது மேக்ஸிமம் மந்த்லி ஒன்ஸ் தான் இருக்குமாம்மா. மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸுக்கு ஒர்க்காக கூட இருக்கலாமாம்மா. அது எப்படி இருக்குதோ அது பார்த்துப்பாங்க. அடுத்தபடியாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களோட மெயின் ஒர்க் என்னென்னா, பிடிஓட ஆஃபீஸர்ஸோட உங்கள் வேலை என்னென்னா, அதாவது இதெல்லாம் இப்போ சொன்னதெல்லாமே எலிஜிபிள் க்ரைட்டீரியா. இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்குள்ளே அப்ளை பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் ஒர்க் என்னவாக இருக்குன்னா, உங்களுக்கு கீழே வந்து குறிப்பிட்ட எஸ்பிஓ மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வர டவுட்ஸு, கொஸ்டின்ஸு, அவங்களுக்கு எப்படி கைட் பண்ணணும், இதெல்லாம் தான் வந்து உங்களோட உங்கள் வேலைகள், பிடிஓட ஆஃபீஸர்ஸோட வேலைகள். இதுக்கு தான் வந்து இப்போ 500 பேர் எடுக்க போகிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் எனக்கு ஓகே, நான் இவங்களுக்கு வந்து சர்வீஸ் ஆட்ட பண்ணலான்ட்டு இருக்கேன், இது எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களோ, அதுக்கப்புறம் இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து மேலே நோட்டீஸ் போர்டில் இருக்கிற ஃபார்ம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா, நைட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிங்கன்னா அதில் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தருவாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ நியூவாக ப்ரைவேட் கம்பெனிக்குள்ளே போகிறப்ப வந்து உங்களோட வித்ரா வந்து எத்தனை நாளைக்கு ஒர்க்காக இருக்குன்னா, குறிப்பிட்ட ரேஞ்ச் அமௌண்ட்டு ஃபிக்ஸ்டாக வச்சுருப்பாங்களாமா. அந்த ரேஞ்சோட அமௌண்ட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வித்ரா ஆயிடுவாமா. இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸ் வந்து உங்கள் அமௌண்ட்டில் இருக்கிற
சரி உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாமாம்மா. அப்புறம் நாளைக்கு நீ அடுத்ததாக போடக்கூடிய ஆடியோவில் வந்து ஒர்க்கை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் வித்ட்ராவல் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் பற்றி சொல்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. அப்புறம் நான் வந்து இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் போட்டிருக்கேன். மற்றபடி நானாக ஒன்று சொல்கிறது அப்படியே இல்லை. எஸ்பிஓவில் நோட்டீஸ் போர்டில் சொல்கிறாங்க, அதை நான் வந்து உங்களுக்கு எனக்கு புரிஞ்சதை வச்சு நான் கன்வே பண்ணுறேன். ஸோ கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி லேட் ஆகும் ப்ரோ, வராதுன்னு சொல்ல, கொஞ்சம் லேட் ஆகும் 2-3 months ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் சொல்கிறத நான் எனக்கு புரிஞ்சதை வச்சு நான் அப்படியே உங்களுக்கு கன்வே பண்ணுறேன் ஈஸியாக. அவ்வளோதான். தேங்க்யூ.